ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியாம ஒருத்தவங்க மேல அவதூறு எப்படி தான் பேசுறீங்கன்னு தெரியல. அது 100% உண்மையான விஷயமா இருந்தா சரியா போச்சு, நீங்க பேசுனது சரின்னு சொல்லலாம். அது 1% கூட உண்மைன்னு இல்லைன்னு தெரிஞ்சா பேசுனவங்களா எங்க போய் முட்டிக்கிட்டு தூக்கு போட்டு சாவுவீங்களா? ஏன் தான் இப்படி அவதூறு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? அவர் பிறந்த நாள் எங்கேயோ கொண்டாடுறாரு, எப்படியோ கொண்டாடுறாரு, யாரோ ஏதோ போஸ்ட் போடுறாங்க. அது அவர் தானான்னு உண்மையா யாராவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? திரிஷா மேடமும் விஜய் அண்ணாவும் கேக் வெட்டியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பரபரப்பா அசிங்கமா பேசுறீங்களே, அது நம்ம விஜய் அண்ணா தான். அவர் உருவமாவே தெரியல எங்களுக்கெல்லாம். அவர் அவர் வந்து நல்லதா பாக்குறவங்க எங்க எல்லாத்துக்குமே அவர் விஜய் அண்ணாவா தெரியல. ஏதோ ஒரு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை கூடயும் கண்டுபிடிச்சி யாருமே சொல்றதுக்கு தகுதியான ஆள் இன்னொரு வரலாட்டம். அதுக்குள்ள அதை வந்து அசிங்கமா பேசுறீங்க. ஒருத்தவங்களோட பர்சனல் அசிங்கமா பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? அவர் சிஎம்மா இருந்து ஏதாவது தப்பு செஞ்சா, அவர் சிஎம்மா இருந்து ஏதாவது தவறு செஞ்சா மட்டும்தான் நீங்க கேள்வி கேட்கணும், ஏதாவது பேசணும், கருத்து வைக்கணும். அதுவும் கருத்து சொல்றதுக்கு ஒரு அளவுக்கு தான் உரிமை இருக்கு. அளவுக்கு மீறி கருத்து சொல்றேன்னு சொல்லி அவதூறு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நல்லதா இருந்தீங்க, யாராவது புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? எதுக்கு ஒரு மனுஷனை வந்து சிஎம்மான ஒரே குத்தத்துக்காக அவரை வந்து எவ்வளவு வேணாலும் பேசலாம். எதுலடா சாக்கு கிடைக்கும், எதுலடா வாய்ப்பு கிடைக்கும், அவர் ஏதாவது பண்ணி பேசலான்னு சொல்லி ஒரு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்க. பல தடவை நானும் வீடியோல சொல்றேன், வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. நம்மளோட சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வயதுக்கு மரியாதை கொடுங்க, பதவிக்கு மரியாதை கொடுங்க. அந்த மரியாதையே கற்றுக் கொடுக்கலையா? அவங்க அம்மா அப்பாலாம் வளர்க்கும் போது மரியாதை கற்றுக் கொடுக்காம வளர்த்தாங்க. நீங்க பேசுறதெல்லாம் இப்படி மரியாதை இல்லாம பேசுறியன்னு உங்க பெற்றவங்க சொல்ல மாட்டாங்களா? வயசானவங்களே பேசுறாங்க. மண்டையில மசுறு இருக்குதான் பேரு, மசுரும் இல்ல மூளையும் இல்லை நிறைய பேருக்கு. அப்படி ஆயிப்போச்சு. மசுருன்னு சொல்றது அசிங்கமான வார்த்தையா தெரியுது, ஆனா மசுருங்கிறது உண்மை தமிழ் வார்த்தை. அது நிறைய பேருக்கு கெட்ட வார்த்தையா தெரியுது. பாத்தீங்களா? அதுவே ஒரு நல்ல வார்த்தையே கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுது. முடின்னு தான் சொல்லி பழகிருக்காங்க. மசுருன்னு சொன்னா அது அசிங்கம், அது வந்து கெட்ட வார்த்தைன்னு பழகுனவங்களுக்கு முடின்னு சொன்னாதான் நல்ல வார்த்தைன்னு தெரியுது. அது மாதிரிதானே ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். எதுக்காக அவர் பர்சனல்ல நீங்க போய் யாரும் பேசுறீங்க? ஒரு வீணா போன கண்மேட்டி நல்ல ஆயப்பனுக்கு பிறந்தவனா, கூட அக்கா தங்கச்சிக்கு பிறந்தவனான்னு தெரியல, போன் போட்டு சஞ்சய் அப்படின்னு பேசியிருக்கிறான். சஞ்சய்க்கு போன் அடிச்சு உங்க அப்பாவை காணுமா அப்படின்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பதவிக்காவது மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? அவர் விஜய் ரசிகரா இருக்கும் போது அவரை இவ்வளவு அசிங்கமோ இவ்வளவு அவதூறும் பேசல. இப்போ சிஎம் ஆன ஒரே காரணத்துக்காக அவரை எவ்வளவு வேணாலும் பேசுவீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி உறுத்தாது? ஒருத்தவங்களை பேசுறோமேனு எவ்வளவு ஊழல் ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் யார் கண்ணுக்குமே தெரியாதா? அதெல்லாம் உங்க எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா? கண்ணு மறைச்சிடுமா? நல்லது செய்யறவங்கள கூடயும் வந்து அவதூறு பேசுறதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் வாய் வருதா? அவதூறு பேசுறவங்க வாயெல்லாம் இழுத்துக்கிட்டு ஊமை ஆயிட போறீங்க. நான் வந்து பத்தினி சாபம் பழிச்சிட போகுதுன்னு கமான்ல வேற கேவலமா பேசுவீங்க. உங்களுக்கெல்லாம் கமாண்ட் பண்ண வந்து அசிங்கமா பேசவும் கமாண்ட் பண்ணவும் மட்டும் தான் தெரியும். நல்லதை பாருங்க, நல்லதை நினைங்க, நல்லதே பேசி பழகுங்க. உங்களோட அடுத்த தலைமுறை நல்லதா, நம்ம அப்பா அம்மாவெல்லாம் இப்படி நல்லது பண்ணிருக்காங்களே, நல்லது செஞ்சிருக்காங்களே, நல்லதுதான் பேசியிருக்காங்கன்னு அவங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து உதாரணமா இருக்கணும். ஐயா நீ என்னமா இந்த வயசுல இப்படி பேசியிருக்கேன்னு கேவலப்படுத்தக்கூடாது உங்க பெத்தவங்க, உங்க பிள்ளைங்க எல்லாரும். சரியா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ரொம்ப அசிங்கமா இல்ல? அடுத்தவங்கள பர்சனல்லையும் அடுத்தவங்கள அசிங்கமா பேசுறோமே, மனசாச்சு உறுத்தாது? ஒரு ஃபேக் ஐடியை வச்சுக்கிறாங்க, வீணா போன டைம் பாஸ்க்கு பிறந்தவங்க ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு இந்த பெண்களை அவதூறு பேசுறது, பெண்களை அசிங்கமா பேசுறது, நம்ம சிஎம் அண்ணனை அசிங்கமா பேசுறது, நம்ம டிவிக்கு கட்சிக்காரங்களை தொண்டர்களை அசிங்கமா பேசுறது. டிவிக்கு கட்சிக்காரங்க யாராவது வந்து அவதூறு பேசுறாங்களா? நீங்க யாராவது பேசியிருந்தா அதை மட்டும்தான் பதிலடி கொடுக்க மட்டும்தான் பேசுவாங்க தவிர முன்னாடியே யாரையும் தப்பா பேசினதில்ல, மரியாதை குறைவு இல்லாம பேசுறது இல்ல. அது ஒன்னு ரெண்டு பேரும் டிவிக்கேன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை வந்து அசிங்கமா பேசுறாங்க. அது வந்து திமுக கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்களா தான் இருக்கும். ஆனா டிவிகே கட்சிக்காரன்னு சொல்லி அவதூறு பரப்புறாங்க. இதுக்கு காரணம் எல்லாம் டிவிகே கட்சி. டிவிகே அப்பா சாமி போதுண்டா சாமி.
அவர் வந்து ஆட்சிக்கு வந்து அவர் ஊழலை நிறுத்தணும். இப்போ லஞ்சம் எக்கச்சக்க இடத்துல லஞ்சம் இல்லாமல் இருக்கு. நான் ஒரு இடத்துக்கு ஒரு பத்திரத்துக்காக போயிருந்தேன். ஏன்ட்டு 5000 கேட்டாங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. 5000 கொடுக்க இப்போதைக்கு இது முடியலையேன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். அதே பத்திரத்தை கொண்டுட்டு போய் இப்போ கேட்குறேன், காசே வாங்கல, பத்திரத்தை வந்து வாங்கி மனு வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளோ தூரத்துக்கு மாற்றம் வந்திருக்கு? 5000 வந்து பெரிய விஷயமா? அதெல்லாம் புரியாத அவங்களுக்கு. ஊழல் அடிக்கணும், லஞ்சம் கொடுக்கணும், சொம்பு அடிக்கணும், அவங்க கொடுக்குற காசை வாங்கி வச்சுக்கிட்டு போய் குடிச்சிட்டு கும்மாளம் போடணும். இதுதான் உங்களுக்கு தெரியும். 4 மணிக்கு மேலே நடிகருக்கு கூட நீ தானே வீடியோ எடுத்த, நீ தானே வந்து விளக்கு பிடிச்ச, பரதேசிக்கு பிறந்த பரதேசி கண்மேட்டி. உன் வயசு என்னடா? நீ என்ன 20 வயசு இருப்ப, 30 வயசு இருப்ப, உன் பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. உன்னைய பற்றி தான் எல்லாம் இன்ஸ்டாவில் வந்துக்கிட்டு இருக்கு. பர்சனலாக ஃபோன் அடித்து நீ என்ன பேசுகிற? மனைவியை காணும், தகப்பனை காணும்னு. அறிவு கட்ட கண்மேட்டிங்களா? அடங்குங்கடா, அடங்குங்க. இல்லைன்னா கடவுளா போட்டு அடைக்கிடுவான், ஒரே தெரியும் அடைக்கிடுவான். திருந்துங்க மனுஷனா இருந்தா. அடுத்தவங்களை அவதூறு பேசிக்கிட்டு அசிங்க பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க.